பிக் பாஸ் இன்னும் வந்து ஒரு மாதம் தான் இருக்குது இல்லையா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். ஏறக்குறைய விஜய் சேதுபதி அப்படின்ட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் லுக்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லுக்காக நீங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு வீடியோ வந்து சுசித்ரா அவங்க அந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இது பிக் பாஸ் அப்டேட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். சுசித்ரா லீக்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால நிறைய பல பிரச்சனைகள்லாம் வந்தது. அதன் பிறகு அவங்க இது என் ட்விட்டரில் அப்படிலாம் போன கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பிபிலையும் சுசித்ரா வந்தார்கள். வந்து அதன் பிறகு நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்களுடைய இன்டர்வியூ, அதாவது பிபி 7க்கு வந்து கமலை நிறைய விஷயங்களில் வந்து காலவாரணும் நிறைய விஷயங்களை வந்து சுசித்ரா பண்ணியிருந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து சுசித்ரா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, என்னை காயப்படுத்தணும்ல, உன்னை நான் காயப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு வகை. இன்னொன்று, டீசெண்டாக நீ உன் வேலை பாரு, என் வேலை பாரு அப்படின்னு பிரியறது இன்னொரு வகம். இந்த முதல் ரகம் வந்து என்னென்னா, நிறைய விஷயங்கள் அவங்க கூட இருந்து திடீர்னு என்னை கேட்டு விட்டுறல, இரு நான் இப்போ ஒன்று பண்ணுறேன் பார் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது. இப்போ உதாரணத்துக்கு பிபி 7, பிபி 8 இப்போ வந்து விஜய் சேதுபதி வராரு அப்படின்னதும் அவங்களுடைய வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துமே சுசித்ரா, பிபி 8 விஜய் சேதுபதியா? சரி, பிபி 8ன்னா ராசி இல்ல நம்பர் மாதிரி. அது வேற ஒரு விஷயம். இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்கு இஷ்டப்பட்டது எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்காங்களேன். 13 நம்பரு, 8 இன்னும் சொல்லுவான். அது மாதிரி இந்த 8 வந்து ராசி இல்லாத நம்பர். ஸோ 8னாலே நான் 8 நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி. அது ராசி இல்லாத நம்பர், விஜய் சேதுபதி போறாரு, அந்த இதை எப்படி உருப்பிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் அவங்க சொல்ல வந்தது இல்லையா? ஸோ அதான் சொல்ல வந்தாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ ஒன்றும் இல்லை, 8 கோடி ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் வேணான்டுவீங்களா? 13 கோடி ரூபா கொடுக்குறேன், 13ஆம் நம்பர் வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு நம்பரை வச்சு ஒரு படம் வந்துட்டாலோ அதை பற்றி ஒரு 10 பேர் பேசிட்டாலோ டக்குன்னு ஒரு ஹெசிடேட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த யூனிவர்ஸில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் டக்குன்னு ட்ரிகர் ஆகும் மைண்டுக்கு. இல்லை, ஆப்வியஸா. ஏன்னா இதை நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு ஒரு ஓடிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளார, அடடா அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு ராகுகால மகண்டத்துல நீங்க கிளம்பிடுங்க. இப்ப அங்க நீங்க ராகுகால மகண்டம் பாக்குறீங்க, இந்த ஊர்ல என்ன ராகுகால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அதே ராகுகால மகண்டம் நீங்க கிளம்பி ஒரு எப்படி இருந்தாலும் 20 விஷயம் சக்சஸ் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு 3 ஃபெயிலியர் ஆகும்போது நீங்க வந்து அந்த சொன்னாங்க கிளம்பும் போதே தண்ணி குடிச்சிட்டு போகணும். இந்த மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட்டுகள் தான் இப்ப சுசித்ரா அந்த 8ல விஜய் சேதுபதி வராங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயத்தை வச்சிருக்காங்க. செகண்ட் விஷயம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க, விஜய் சேதுபதி பரவாயில்ல, கார்த்திக் அவர்கள் வந்து வராங்களா அங்க அப்படின்றதோட மட்டும் அவங்க நிறுத்திக்காம, அவருக்கு விஜய் சேதுபதினாலே பிடிக்காதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் கதையை நான் சொல்றேன். இன்னைக்கு கலைஞர் டிவியில தமிழா ஆமா ஐ திங்க் ஸோ தமிழா தானே, ஆமா தமிழா பண்ற இவர் இருக்காரு இல்லையா, நம்ம பிபி வின்னர் ஆரி செகண்ட் பேர் மாந்துச்சு. நேற்று கூட வாழை பிரஸ் மீட்ல உலக சிறந்த டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சதுதான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஜாக்கிக்கு டக்குன்னு பேர் வராதுங்கிறது தெரியும். எத்தனையோ டியர் செல்லங்கள், நீங்க இப்ப டியர் செல்லங்கள்னு ஏன் சொல்ல ஆரம்பிச்சீங்க? டக்குன்னு அவங்க பேரே வராது உங்களுக்கு. அவ அப்படின்னே நின்றுடும் உங்களுக்கு. அது தெரிஞ்சதுதான். தே அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி வாழை பிரஸ் மீட்ல கூட இவர் பேசுவார், உலகின் சிறந்த டைரக்டர்னு டக்குன்னு 2 பேர் சொல்லிட்டு டக்குன்னு என்னுடைய தம்பி அப்படின்னு டப்பு நின்று ஒரு மிஷின் என்னன்னு பார்த்தா, டேய் பேர் மாற்றடா, தியாகராஜன் குமாரராஜன். அந்த மாதிரி விஜய் அதாவது ஹாரி வந்து சீசன் 4ல ஒரு வின்னர் இல்லையா? ஸோ சீசன் 4ல ஒரு வின்னர். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஆரி வந்து கமலை விமர்சிச்சிருந்தார். கண்டிப்பாக அந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆக்கப்பட்டது. அது வந்து அது இருந்தும் கமல் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணார் அவரை நிறைய இடங்கள். நீங்க கவனிச்சிங்கன்னா அது 4 வந்து நல்லாவே தெரியும் அது. ஸோ அதையெல்லாம் மீறி தான் அவர் வந்து வெளியே வந்து கத்தி ஒரு வெற்றி கனியை வந்து ஒரு பிடிச்சார், எடுத்தார், என்னவோ சொல்லிக்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் சப்போஸ் நான் ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒரு பையன் விருதாசலத்துலேருந்து கூட சொன்னான், அண்ணன் நீங்கள் போகிறீங்களா? நான் போகல. அப்போ அப்போ இப்போ சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து 6ல் 7ல் வந்து நம்ம பேசுனது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்போம். ஆப்வியஸ். பாருங்கள் ஜாக்கி அன்னைக்கே வந்து அது என்னன்னா,
ஷோக்கு கிளம்புறோம் வச்சுக்கோ, தலைவர் ஆழ்வார்பேட்டையில் போகும்போது என்ன நம்மளை பற்றி செய்தி வருது நம்ம வீடியோ காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செய்வார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வீடியோ வரும்போது ட்ரிகர் ஆகி அது என்னதான் நாங்கள் நடுநிலையாக போனாலும் நம்ம எல்லாரும் மனிதர்கள். எல்லாருமே பொசசிவ்னஸே இல்லைன்னு சொன்னாலும் பொசசிவ் ஆகும். இது எல்லாருமே மனிதர்கள் தானே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஜாக்கி. அது என்ன மேடம் சொன்னீங்க? பொசசிவ்னஸே இல்லைன்னாலும் என்ன வேணா ஓகே அப்படின்னு சொன்னாலும் நமக்குள்ளார ஒரு அடி மனசுல ஒரு விஷயம் ஓடிட்டு தானே சார் இருக்கும். அது இயல்பு தானே. நானும் கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசி, அவர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து காலேஜ் கேங்குக்கு வந்து நான் போறேன், ரீயூனியனுக்கு போறேன் அப்படின்னு. போயிட்டு வா, நான் கூட இப்பதான் எக்ஸ் இருக்கான்ல அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஃப்ரெண்டு இல்ல காலேஜ் ஃப்ரெண்டோ வரேன். அதே அப்படியே சொல்ல முடியுமா ஒரு விஷயத்துல? ஓகே ஓகே ஓகே. ஒரு என்ன சார் நீங்க? ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் போல நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஓடும் மனசுல ஓடும் இல்லைங்க. சரி சரி. நானும் ரீல்ஸ்ல நிறைய தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பாக்குற ரீல்ஸ் வேற மாதிரி இருக்குல்ல. அதான் அன்லைக் கூட பண்ணாதேன்னு சொல்லிட்டீங்களே. புடவை கட்டுற ரீல்ஸ் தானே அது. அப்பப்ப அது வந்து ஒரு சிமுலேட் அப்படின்னு போடுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். அது நம்ம கையில எதுவும் கிடையாது மேடம். அது வந்து அல்காரிதம் நான் ஆஃப் பண்றேன். அல்காரிதம் வந்து அது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரிகர் ஆகும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ காமிக்கும்போது நம்ம வந்து இந்த 7 ஃபுல்லாகவே தலைவரை வந்து நம்ம வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக. அப்போ வந்து பார்க்கும்போது ஓகே வந்து வாட்டல்ல வா வச்சு செய்யறோம் அப்படின்ற மாதிரி தோணும். நம்மளே வெளியில போற மாதிரி இருந்தா கூட உள்ள வச்சு அனுப்புவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு உதாரணங்கள் முன்னாடியே நம்ம ஆரி மாதிரியான ஆட்கள் அதில் இருந்திருக்காங்கன்னு சொல்றோம். அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள். பட் இவர் எப்படி ட்ரீட் பண்ண போறாரு, விஜய் சேதுபதி எப்படி ட்ரீட் பண்ண போறாருன்னு தெரியல. ஓகேவா? இதுல ட்ரீட் பண்றது ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இன்னொன்னு என்னன்னா எடுத்து கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. அவரே வந்து அவரு மாரியத்தை கல்யாணத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தா கூட அதை கரெக்டா அந்த டயத்துக்கு அவங்க ஞாபகப்படுத்துறாங்க பாருங்க. அவருக்கு உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு. இது நீங்க பிடிக்காத, நீங்க இது எதுக்கு முன்னாடியே சொல்றது, ஷோக்கு முன்னாடியே சொல்றது. இதை அவர் சப்போஸ் கார்த்திக் உள்ளார போனார்னா இதை ஒரு கான்ட்ராக்ட் ஒரு பிரச்சனையா போடுவாங்க. போற பார்ட்டிசிபென்ட் என்ன பண்ணுவாங்க, உங்க எக்ஸ் கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி பிடிக்காதுன்னு கூட நீங்க பேசிருக்கீங்களாமே அப்படின்னும் போது இப்ப அதுதான் அங்க பிரச்சனை. அதையே வந்து நீங்க வந்து இந்த சனிக்கிழமை நீங்க தாங்க அதை டீல் பண்ணணும் அப்படின்ட்டு இவரே உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்குதான் சம்பளமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி அதை வந்து எதிர்கொள்றாரு அப்படின்ற ஒரு விஷயங்களும் இதுல இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். இருக்கிறது. சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிபில இருக்கிறவங்களுக்கு அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ ஒண்ணும் இல்ல, பாலாஜி இருந்தாரு, அவங்க ஒய்ஃப வந்து நித்யா வர வச்சாங்க. சோ அங்க அவங்க 2 பேரும் இருந்து அடிச்சுக்கிறாங்களா போறாங்களா இல்ல என்ன ஆகுது அவங்களுக்குள்ள, எதுவா இருந்தாலும் ஒரு ஆர்வம் நமக்கும் இருக்கும் இல்லைங்களா. பிக் பாஸ்ங்கிறதே என்ன, வேற ஒருத்தர் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த லைஃப்குள்ளார நம்மள பொருத்தி பார்த்து அதுல அப்படியே நம்ம ஒரு சார்ட் ஆஃப் காசிப்பிங் மாதிரி தானே. ஆமாங்க, அதுதான் சார்ட் ஆஃப் காசிப்பிங் தான். அதாவது இங்கே இது நேற்று அதாவது ஃப்ராங்க்ஸ்டைனா என்ன ஒரு படம் பார்த்தோம் இப்போ சமீபத்தில், ஒரு மீன்பிடி படம். டாமி லீ ஜோன்ஸ் எல்லாம் நடிச்சது. அதில் நீங்கள் அதில் ஒரு இது இருக்கும். அதில் என்னன்னா, அண்ணன் வந்து டாமி லீ ஜோன்ஸோட பையன் வந்து ஒரு மீன்பிடிக்காரன். அவன் படகுக்கு மீன் பிடிக்க போவான். அவனுடைய தம்பி, அதாவது அம்மா வந்து ஒரே அம்மா தான், 2 பிள்ளைங்க 2 அப்பா. ஓகே, அதில் தம்பிக்காரன் என்ன பண்ணோன்னா, நான் வந்து ஒன்று விட்ட அண்ணன் கூட போய் நான் வந்து மீன் பிடிக்க போறேன்ட்டு வருவான். நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஒரு கட்டத்தில் டாமி லீ ஜோன்ஸுக்கு வந்து கேன்சர் இருக்கும். அந்த விஷயம் வந்து முன்னாள் மனைவிக்கு போய் அது சொல்லப்படும். இந்த மாதிரி அவனுக்கு வந்து உன் புருஷனுக்கு இது இருக்கு, கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியான அதிர்ச்சி ஆவாங்க. அதிர்ச்சி ஆகி நேரம் அவனை பார்க்க வந்துடுவான். எந்த பப்புக்கு போவாங்களோ அந்த பப்புக்கு வந்து பார்த்துட்டு அவங்க பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு சரக்கடிப்பாங்க. அவர் வந்ததுமே ஒரு ஹாப்பி ஆயிடுவாரு. கண்டார் என்ன விட்டா போனா இருடி ஏண்டி எங்க, இந்த கதைலாம் அங்கே கிடையாது. அந்த அன்பு என்பது என்னன்னா, அது எல்லாராலையும் அப்படி மாற முடியும். எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் இருக்கு, கோபங்கள் இருக்கும், தாபங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ஒன் பாயிண்ட் நீங்க அதை உட்காந்து யோசிக்கும் போது நிச்சயமா அதுல நீங்க வெளியே வர முடியும். நீங்க யோசிக்காம இருக்கும்போது அவங்களால வெளியே வர முடியாது. நீங்க அது மாதிரி அப்படின்னா நானும் அது மாதிரி இருக்க முயற்சிக்கிறேன்னு சொல்றேன். நான் ட்ரை பண்றேன். ஐ வில் ட்ரை மை செல்ஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் நம்ம வாழல. ஆனா இந்த மாதிரியான காட்சிகள் பார்க்கும்போது ஓ இப்படி இருக்கணும்ல,
அது அவங்க ஏதோ ஒரு புள்ளி, அந்த கதையில டீட்டெயிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஒரு புள்ளியில் அவங்க பிரிஞ்சு போறாங்க. எஸ், இல்ல அதுல ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் அப்படி சொல்லிக்கிறேன். ஃபைனஸ்ட் கைண்ட் படம் பேரு, ஃபைனஸ்ட் திங் இல்ல, ஃபைனஸ்ட் கைண்ட். சோ அந்த அம்மா வந்து ஒரே விஷயமா அந்த அந்த ஒரு லைன்ல புரிஞ்சிடும், என்ன ஒரு சேர அழ வைக்கிறதுக்கும் ஒரு சேர சிரிக்க வைக்கிறதுக்கும் ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னும் பொழுது, அப்ப ஏதோ ஒரு வகையில நீ என்ன ரொம்ப சிரிக்க வைக்கிறோம், நீ தான் ரொம்ப காயப்படுத்துறோம், நீயா தான் இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன்ல அதுலயே அந்த வாழ்க்கையை ஃபுல்லா சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாள் சிரிக்க வச்சுட்டு பயங்கரமா அழ வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதே நேரத்துல அவர் வந்து அதை ரிசீவ் பண்ணி அவரோட ஹாப்பியாகி பாட்டெல்லாம் பார்ப்பார். இது என்னன்னா பிரிந்து போன பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்கன்றதுக்கு இந்த நிலைப்பாடுக்கு போறது ரொம்ப நாள் ஆகணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா ஜானி டெப் வந்து அவருடைய விவாகரத்துல வந்து அவர் என்னெல்லாம் மாட்டிட்டு முடிச்சாரு, அவர் மேல என்ன மாதிரியான பிராதுகள்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதே நேரத்துல ப்ரூஸ் வில்லிஸ் அண்ட் டெமி மூர் 2 பேருமே வந்து டிவோர்ஸ் ஆகுறாங்க. இவங்க பசங்களோட அவங்க வந்து அவங்க கணவரோட போறாங்க மீன்பிடி படகுல பார்க்கும்போது, இவர் வந்து கேஷுவலா போய் என் பசங்களுக்காக போய் நான் மீன் பிடிக்கிறேன்ட்டு போய் அவங்க கூட போய் மிங்கிள் ஆகிற விஷயங்களும் இருக்கின்றது. ஸோ இந்த நிலைப்பாடுக்கும் இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்குன்னா ரொம்ப ரொம்ப அந்த பர்சனல் ஸ்பேஸை மதிச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்ல வரேன் நான். அந்த பர்சனல் ஸ்பேஸை மதிச்சாதான் நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். அந்த பர்சனல் ஸ்பேஸ் என்னன்னா அது உங்களுக்கு அது இப்போ ஒரு 10 கால் வருதுன்னு வச்சுக்காங்களேன், ஏன் எதுக்கெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கால் பேசுறாங்க சொல்றாங்க, நாமளும் கேட்டதில்லை. அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். இப்போ பாஸ்வேர்ட்லேருந்து எதுவுமே நாங்கள் மாற்றிக்கிறது, ஐ மீன் எல்லாருக்குமே 2 பேருக்குமே அது ஓப்பன் அப்பாக இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கும். இத்தனைக்கும் அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கலாம். எவ்வளோ பேர் எனக்கு லவ் அனுப்பியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் போய் பார்க்கணும், நிறைய போய் இப்போ பார்த்துருக்கலாம் மேபி. ஸோ அந்த 2 பேருக்குமே அந்த ஒரு டீசென்சி இருக்கு இல்லையா? அது டீசன்சிங்கறது புரிதல். எஸ் கரெக்ட். அது டீசன்சியை விட புரிதல். அதுதான் ஏன் அதுன்னா நீங்க அந்த இடத்தை நீங்கள் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு டிஸ்கஷன் ஒன்று போச்சு. அப்ப அதாவது ப்ளூடிக்கை மறைச்சி ப்ளூடிக்கே வைக்காம நம்ம என்ன பண்றோமே ஏது பண்றோமே தெரியாத அளவுக்கு நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்களை யாரோ ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க, உங்களை யாரோ ஒருத்தவங்க உங்களை கேள்விகள், அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், பள்ளி தோழனா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் இட் இஸ். இப்போ நீங்க ஒண்ணுல ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு தியேட்டருக்கு போய் படம் போடுறீங்க, எதுக்கு நீ போன அப்படின்னு கேட்குற அம்மாக்கள் இருக்காங்க. இதை போட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு போனேன், ஏன் போனேன் அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். உன்னை படிக்க தானே நினைச்சேன், நீ எதுக்கு வந்து அங்கே போய் படத்துக்கு போன அப்படின்ற கேள்விகள், தேவையில்லாத கேள்விகள் உருவாகும் போது நீங்க அந்த ப்ளூடிக்கை போட்டுட்டு ப்ளூடிக்கை மறைச்சிட்டு நீங்க பண்ற விஷயங்கள் நிறையவே இருக்கு. அது ஏன்னா உங்களை யாரோ ஒருவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றதா. இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போ அவங்களும் சரி நாங்களும் சரி அந்த ப்ளூடிக்லாம் நாங்கள் மறைச்சு வச்சதே கிடையாது. சொல்றேன் அது என்னன்னா, ஏன்னா நீங்க ஒன்று ப்ளூடிக்னா அது எல்லாருக்குமே நான் ப்ளூடிக் தான். அது அண்ணன், மாமா, மச்சான், அப்பம், புருஷன், தம்பி, பாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே தான் அது. ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரையும் நாங்கள் அந்த ப்ளூடிக் அந்த விஷயம் ஆப்ஷன்ஸை நாங்கள் இது வரையும் நாங்கள் எனேபிள் பண்ண போட்டால் தெரியும், டிசேபிள் பண்ணதே இல்லை. ஸோ இது எதுக்கு சொல்றது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றது, பர்சனல் ஸ்பேஸுக்கு சொல்றது, புரிதலுக்கு சொல்றது. ஓகேவா? இது பழக பழக புரிந்து கொள்ளலால் மட்டுமே வரும். கண்டிப்பாக. அதனாலதான் அந்த ஃபைனஸ்ட் கைண்ட்ல வரும்போது அவனா வந்து அதை வந்து உடனே வந்து அலறி துடிச்சு வந்து பார்க்க முடியுது அந்த அம்மாவால. அவனால வந்து அவங்க கூட வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் அதனால வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ திருப்பி விஷயத்துக்கு வரும். ஸோ ஏன்னா இந்த விவாகரத்து எக்ஸ் அப்படின்னும் போது அதற்கான ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இங்க என்னன்னா, இது இவ்வளவு தூரம் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, இப்ப சுசித்ரா பேசியிருக்கிறது என்னன்னா, அப்ப ஏதோ ஒரு விஷயங்கள் இதை விட மிக மோசமான காயங்கள் என்ன வேணாலும் இருக்கும். நம்ம கூட இல்லை, நம்ம பார்த்த மாதிரி இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கைகள்லாம் இருந்திருக்கு, பட் இப்படி ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திக் மாதிரி இருக்கணும் திட்டிருக்கிறாரு, விஜய் சேதுபதி பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க போனாங்கன்னா எப்படி இருக்கும் போது, இப்ப விஜய் சேதுபதி கன்ஃபார்ம்னே வச்சுக்காங்களேன், கார்த்திக் பேசுறாங்களான்னு தெரியல, வந்தாருன்னா அப்ப அந்த கேள்விகள் உருவாக்கப்படும். கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா இவங்க போன வாட்டியே வீட்டுல நடந்தது வந்து டிவில போட்டு கட்டி அந்த ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, அவங்கள பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் அதே விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து வேலைக்காரி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதை போட்டு காட்டி, டிவிலே போட்டு காட்டி, அவங்களே போட்டு காட்டினாங்க, அவங்களே அதை வந்து திரும்ப திரும்ப பேச பொருளா ஆக்குனாங்க இல்லையா. அந்த மாதிரி கண்டிப்பா இதையும் வந்து ஒரு டாஸ்கா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ
அந்த ஒரு விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப போட்டு காட்டுற மாதிரி பண்ணலாம். இன்னொன்று சுச்சிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்போ வந்து பிபியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. அதுவும் வந்து நம்ம இவர் பாலாஜி மாதிரியான ஆட்களோட அவங்க வந்து ஜெயிலில் இருந்தப்போ அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க அழுதது அந்த மாதிரியான, அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த ஒரு டைமில் அவங்க பிபியில் இருந்த அந்த டைமை அவங்களால வந்து ஒரு மகிழ்ச்சியாவோ அவங்களால இப்ப அவங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுசித்ராவாவோ அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடியல. அந்த கோபமும் இருக்கலாம், அதேதான் அந்த கோபமும் இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அவங்க இப்படி ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டிருக்காங்க. இல்ல இது வந்து கொளுத்தி போட்டு நான் கஷ்டப்பட்டேன்ல, இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அவரை உள்ள கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நான் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ அண்ணா நூற்றாண்டு அண்ணா செமினார் ஹால் இதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹாலில் இப்போ எங்கள் காலேஜுடைய கல்ச்சுரல்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தப்போ எல்லா காலேஜ் பசங்களும் வந்து பண்ணும்போது இந்த இவங்க நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்காங்க. அவங்க பாடுறது வந்து அவ்வளோ ஒரு கெத்தா, அந்த வைபு அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. சுசித்ரா சொல்கிறாங்க வாய்ஸ் போல்டு, அந்த ஆர்ஜேலாம் அவங்க பண்ணது வந்து அன்பிலீவபிள். அதுவும் தாடி மம்மி வீட்டில் இல்லை தடவோட யாரும் இல்லை, அந்த சாங்லாம் பிடிப்பாங்க ஆக்சுவலி. பட் எனிவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வீடியோலாம் வந்ததுனால ஸோ இதை பற்றியும் நம்ம பேசி ஆகணும் அப்படின்றதையும், ஒரு பிக் பாஸ் அப்டேட் கொடுக்கணுமே அப்படின்றதுனால ஒரு கண்டஸ்ட்டை பற்றியும் பேசணும் அப்படின்றதுக்காகவும் கார்த்திக் குமாருடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றது இங்கே சொல்லி நிறைவு பக்கத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு யாராவது பேர் தெரிஞ்சாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலோ அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக இடும். அதை பற்றி நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம முக்கியமாக லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சொல்கிறப்ப தான் நடுவில் பேசிடுறது, அப்புறம் நான் லைக் பண்ணுறது சொல்லவே இல்லைன்னு சொல்கிறது. ஓகே லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க லைக் அப்படியே வந்து குவிய போது, சப்ஸ்கிரைபர் அப்படியே வந்து அப்படியே ஏற போது பாருங்க. கண்டிப்பாக சார். ரைட், எனிவே நம்பிக்கை தானே. ஒரே ஒரு சாங் இது வந்து ரொம்ப விருப்பப்பட்ட அவங்க கேட்ட ஒரு பாடல். ஸோ அதனால விருப்பப்பட்டவங்களா? ஓகே, உங்க நம்ம ரெண்டு பேருக்குமே தான். ஆனா நீங்க என்னதான் சொல்லுவீங்க, பட் இருந்துட்டு போட்டோம் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லும்போது நமக்கு விருப்பப்பட்டவங்கன்றது மாதிரி தெரியல இல்லைங்களா? இல்ல அதுதான் நமக்கு விருப்பப்பட்டவங்க இந்த பாடலை கேட்டிருக்காங்க, பாட சொல்லியிருக்காங்க, நம்ம பாடுறோம். ஓகேங்களா? நீ இன்றி நானும் இல்லை, என் காதல் பொய்யும் இல்லை, வழியெங்கும் உந்தன் முகம்தான், வலி கூட இங்கே சுகம்தான், தொடுவானம் சிவந்து போகும், தொலை தூரம் குறைந்து போகும், கரைகின்ற நொடிகளில் நான் நெருங்கி வந்தேனே, இனி உன்னை பிரிய மாட்டேன், துளி தூரம் நகர மாட்டேன், முகம் பார்க்க தவிக்கிறேன் என் இனிய பூங்காற்றே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் கேட்டதற்கான கேள்விக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஆண் பாடக்கூடிய பாடல், அது நமக்கு பிடிச்சவங்க வந்து கேட்டிருக்காங்க, நம்மள பாட சொல்லியிருக்காங்க. நீங்களே அது எல்லாமே நாம் வந்து நீங்கள் ஆகுது இல்லையா, அதற்காக தான் மேடம். அதனாலதான் நீங்க இந்த கேள்வி எனக்கு தெரியும். சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு இப்படிலாம் ஹை பிச்செல்லாம் நான் போவே இல்லை, அது இவங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் பாடுறதே நடுவுலாம் கொஞ்சம் பாடிக்கிட்டுலாம் இருந்தோம், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே இல்லை. அதுவும் சைலண்டாக பேச கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது ஊரில் இருக்கையும் ஒரு 4 மாதம் இங்கே கிளம்புறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இருந்தனால பாட்டே கேட்குறதே ரொம்ப குறைந்து போயிடுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனிவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற என்ன, இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களாங்க சந்திக்கிறோமா. ஒரு நன்றி கொண்டு உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.